பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே கோபி தான் ஃப்ரெண்டோட உதவியோட மிகப்பெரிய ஒரு லாயரை பிடிச்சி கொஞ்சம் பொய் விஷயம்லாம் பேசி கேஸில் இப்போது ஜாமீனில் வெளிலையும் வராரு. வெளில வந்தோடனே செலின் வந்து பார்த்து, டேடி என்னை மன்னிச்சிருங்க டேடி, நானும் அதே வீட்டில் தான் இருக்கேன், இருந்துமே என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாடி அப்படின்னு சொல்லவும், கோபி ஒன்று என்ன சரியா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, உனக்கு இந்த டேடி மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரியும் சரியா, ஆனால் அந்த பாக்கியாவை தான் என்ன பழி வாங்கணும்னு இப்படிலாம் பண்ணுறா, அதுக்கு நீ என்னடா பண்ணுவ, நீ செல்லோண்டா சரியா, வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து கிளம்புறாரு. கோபி கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே கோபியை பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளில வந்துடுது. இங்கே கோபி வீட்டுக்கு போனோடனே ராதிகா கூட கோபியை மதிக்கவே இல்லை. காரணம், இங்கே நீங்கள் வந்து பாக்கியாவை பழி வாங்குறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணுற முட்டாள்தனத்தினால எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கு தெரியுமா நமக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே காரி துப்புறாங்கங்க நீங்கள் பண்ண விஷயத்தினால. நீங்கள் என்னதான் பாக்கியா விட்டுட்டு என் பின்னாடி வந்திருந்தாலும் இன்னமும் பாக்கியாவை எப்படி பழி வாங்குறது, தான் பிள்ளைங்களை பாக்கியிட்டேருந்து எப்படி பிரிக்கணும், அதுக்காக அவங்க ஆசைப்படலாம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னமும் நீங்கள் அந்த பாக்கியாங்கிற குடும்பத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு என்ன தேவை, நம்ம பொண்ணு மயோவுக்கு என்ன தேவை, நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறதையே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு பாக்கியா தாங்க முக்கியம். பாக்கியாவை பழி வாங்கணும், அவங்க உங்கள் பிள்ளைங்களை பாக்கியிட்டேருந்து பிரிக்கணும், இது மட்டும்தான் உங்கள் மண்டையில் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம், நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு தனியாக இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் முதல் மனைவி பாக்கியாவை எப்படி பழி வாங்கலாம், எப்படி உங்கள் பிள்ளைங்களை பாக்கியிட்டேருந்து பிரிக்கலாம், அதுக்கு அவங்களாம் என்ன ஆசைப்பட்றாங்க, அதை எப்படி செய்யலான்னு நீங்கள் தனியாக உட்காந்து பாருங்கள், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்ப கோபமாக கிளம்பி போயிடுறாங்க. இங்கே கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக கோபி பாக்கியா வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு, ஏ பாக்கியா இங்கே பாரு, என்ன ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க வச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டான்டி அப்படின்னு இங்கே கோபி கத்தவும், பாக்கியா வந்து, இங்கே பாருங்கள், ஒரு நாள் இல்லை, உன்னை நான் 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் தள்ளாமல் விட மாட்டேன், அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, இப்படி தேவையில்லாமல் இங்கேருந்து கத்திட்டு இருக்காத, அப்புறம் நீ அசிங்கப்பட்டு தான் போவ அப்படின்னு பாக்கியா சொல்லவும் கோபியால் ஒன்றுமே பேச முடியல. நேராக அவருடைய ஃப்ரெண்டை அழைச்சிட்டு க்ளவுட் கிச்சனுக்கு போகிறாரு. போயிட்டு ஃபுல்லாக குடிக்கிறாரு. குடிச்சிட்டு சொல்கிறாரு, டேய் எப்படியாவது இந்த பாக்கியாவை பழி வாங்கியே தரணும்டா, அதுக்கு முதல்ல இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். வக்கீலுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு கோபி. இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அதில் இந்த கேஸுக்கு மெயின் எவிடன்ஸு அந்த செஃப் ஆனந்த் தான். அந்த செஃப் ஆனந்த் மட்டும் பாக்கியா தான் எல்லாத்துக்கும் காரணம், இதுக்கும் கோபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கோபி, அப்புறம் இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஈஸியாக நீங்கள் இந்த கேஸ் தப்பிச்சிடலாம் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. உடனே இங்கே கோபியும் கோபியோட ஃப்ரெண்டும் நேராக செஃப் ஆனந்தை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இங்கே கோபி செஃப் ஆனந்தை பேசுகிறாங்க. இங்கே பாரு ஆனந்த், நான் உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஆனால் நீங்கள் என்னடானா இப்போது சம்மதமே இல்லாமல் அந்த பாக்கியாவோட பேச்சை கேட்டுட்டு என்ன போய் பழி வாங்குறீங்களே, இதெல்லாம் சரியா ஆனந்த், உங்களுக்கு பணம் பத்தலை, பணம் தேவைப்படுதுன்னா கேளுங்க ஆனந்த், கண்டிப்பாக நான் எவ்வளோ வேணாலும் தரேன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்கியா ஒரு மோசமானவ, அவளை பழி வாங்கணும் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, அதுக்காக நீங்கள் என்ன பழி வாங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பேசுகிறாரு. ஆனால் இங்கே செஃப் ஆனந்த் வந்து, இல்லை சார், நீங்கள் எது சொன்னாலும் சரி, என்னால் பாக்கியா மேடமை பழி வாங்க முடியாது, அவங்க நல்லவங்க, நீங்கள் தான் சார் கெட்டவங்க, தயவு செஞ்சு இங்கே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி செஃப் ஆனந்த் சொல்லிடுறாரு. கோபியும் கிளம்பி தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கே போகிறாங்க. போயிட்டு இங்கே கோபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே போதையில் மட்டையாயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சோடனே கோபி யோசிக்கிறாங்க, நாம் இந்த கேஸ்லேருந்து வெளில வந்தே ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே லாயர் கால் பண்ணுறாரு. என்ன சார், நேற்று அந்த செஃப் ஆனதை பார்க்கணும்னு சொல்லிட்டு பொண்ணுல என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் வேலைக்கு ஆகல சார், அவன் ரொம்ப இதாக இருக்கான், அந்த பாக்கியா என்ன பண்ணான்னு தெரில, அவன் பாக்கியாவுக்கு தான் விசுவாசமாக நடந்துப்பான் போல, அதனால் அவன் கேஸை வாபஸ் வாங்க மாட்டான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே லாயர் ஒன்று அவனுடைய அட்ரஸை கொடுங்க சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க,
நீங்கள் அட்ரஸ் கொடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாயர் கிளம்பி போகிறாரு. ஆனால் செஃப் ஆனந்த் நைட்டு கோபி சார் வந்தான்னு சொல்லி பாக்கியாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. பாக்கியா சரி செஃப் ஆனந்த் நான் வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே செஃப் ஆனந்தை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. போனதும் இங்கே ஆனந்த் நைட்டு கோபி வந்து என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது லாயர் வந்து செஃப் ஆனந்தை வீட்டுக்காக தட்டுறாங்க. இங்கே செஃப் ஆனந்த் மனைவி போயிட்டு யார் வேணும்னு கேட்கும்போது நான் இது மாதிரி இந்த லாயர் செஃப் ஆனந்தை பார்க்கணுன்னு சொல்லவும் இந்த சவுண்டு கேட்டோடனே பாக்கியா ஆனந்த் நீங்கள் பேசுங்க நான் உள்ளே போயிறேன்னு சொல்லிட்டு இங்கே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே லாயர் வந்து உட்காந்து இங்கே செஃப் ஆனந்த் டீல் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் ஆனந்த், நீங்கள் வந்து கோபி சாருக்கு எதிராக சாட்சியாக இருக்கீங்க. நீங்கள் மட்டும் சாட்சி சொல்லலை அப்படின்னா இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் நான் ஆக்கிடுவேன். அப்புறம் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக எல்லாம் அந்த அளவுக்கு கோபி சார் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா அவர் நெட் கேஷாக தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நீங்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கு வாங்க. வந்து நான் கேட்கும்போது இல்லை சார் பாக்கியா தான் என்னை மிரட்டி இப்படிலாம் பண்ண சொன்னாங்க, இதுக்கும் கோபி சாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னை மிரட்டி தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும், 10 லட்ச ரூபா பணம் நெட் கேஷாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஆனந்த் வந்து இல்லை சார் முடியாது, ஏன்னா அது உண்மை கிடையாது. இங்கே கோபி சார் தான் என்கிட்ட காசை கொடுத்து பாக்கியாவை பழி வாங்க சொல்லி சொன்னார். நானும் அப்போ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். ஆனால் அதனால் என் புள்ளியோட உயிருக்கே ஆபத்தாக வந்து முடிஞ்சுது. அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி வந்து பாக்கிய மனம் தான் காப்பாற்றினாங்க. நான் பண்ண தப்புனால்தான் என் புள்ளியோட உயிர் போக இருந்துச்சு. அதனால் இனிமேல் என்னால் எந்த தப்பும் பண்ண முடியாது சார். ஸோ நான் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே லாயர் ஒன்று இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் ஒரு லாயராக பேசினேன், இப்போது லாயரின் தாண்டி நான் பேசுகிறேன். நம்மக்கிட்டேயும் எல்லா கட்டப்பஞ்ச ஆளுங்களும் இருக்காங்க. நீங்கள் இந்த கேஸில் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. இல்லைனா அப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளைய சொன்னீங்களே புள்ளியோட உயிரை காப்பாற்றுறது பாக்கியதான்னு சொல்லிட்டு அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண போய் புள்ளியோடைய உயிரை விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே வக்கீல் மிரட்டிட்டு போகிறான். நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வரீங்க, எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா தான் சொல்கிறீங்க, கோபிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி மட்டும் நீங்கள் சொல்லலை அப்படின்னா அப்புறம் உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லாமல் நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த லாயர் போகிறாரு. இங்கே நம்ம பாக்கியா எல்லாத்தையும் பார்த்துட்டு செஃப் ஆனந்த் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஆனந்த், நாளைக்கு பார்த்துக்கலாம் கோர்ட்டை இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியா. அடுத்த நாள் ஸோ கேஸும் கோர்ட்டுக்கு வருது. இங்கே கோபி வந்துடுறாங்க. வந்தவுடனே இங்கே கோபியோட லாயர் கேட்குறாரு, என்ன ஆனந்த் என்ன சொல்லுங்கள், எப்படி பாக்கியா உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு, நீங்கள் கோபி சார் கிச்சனில் வேலை பார்த்தீங்க, ஆனால் அங்கேருந்து போனோடனே எப்படி பாக்கியா உங்களுக்கு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க, சரி எதுக்கு நமக்கு அந்த விஷயம்லாம் இப்போ சொல்லுங்கள், கோபி இதுக்கும் சம்மந்தமா? இல்லை சார் கோபி இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் யார் பண்ண சொன்னாங்களே, பாக்கியா தானே? ஆமாம் சார் பாக்கியா தான் பண்ண சொன்னாங்க, இதுக்கும் கோபிநாத் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இங்கே வக்கீல் உடனே பார்த்தீங்களா சார் இது பொய்யா ஜோடித்த வழக்கு சார், என்னுடைய கட்சிக்காரர் கோபிநாத்தோடைய முதல் மனைவி தான் பாக்கியலட்சுமி. ஸோ கோபிநாத் வந்து நிறையா பணத்தை பறிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பாக்கியலட்சுமி, அது கோபிநாத் சார்ட்ட நடக்கலை. அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி அவருடைய பேரை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னு போட்டிக்குன்னு என் கட்சிக்காரர் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் அவருடைய ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு ஆளை வர வச்சு அவர் மூலயமா எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜட்ஜு ஒன்று இதை பற்றி நீங்கள் என்னமா சொல்கிறீங்க அப்படின்னு பாக்கியலட்சுமி கேட்கும்போது பாக்கியா ஒன்று ஃபோனை கொடுத்து இந்த வீடியோவை பாருங்கள் சார் உங்களுக்கு எல்லாம் புரியுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா அந்த வக்கீல் வந்து செஃப் ஆனதை மிரட்டினா இல்லையா, அப்போ பாக்கியா ரூமுக்குள்ளே இருந்தபோது எல்லாத்தையுமே ஒரு ஃபோனில் வீடியோவாக எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை தான் இப்போது ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. ஜட்ஜு பார்த்த ஒன்று எதுவுமே பேசலை, எல்லாத்துக்கும் காரணம் கோபி தான். எந்த அளவுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் ஒரு வக்கீலாக இருந்துட்டு கட்டப்பஞ்சாயத்து பண்ணுவீங்க, நீங்களாம் வக்கீலா, நீங்களாம் வக்கீல் தொழிலுக்கே கேவலமானவங்க அப்படின்னு சொல்லி அந்த வக்கீலை செம்மையாக திட்டுற ஜட்ஜு. அது மட்டும் இல்லை, இதில் இனிமேல் விசாரிக்க ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபி தான், அந்த கோபிநாத் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது இப்போது 100% ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த கோபிநாத்துக்கு நான் 5 வருஷம் சிறை தண்டனையும் 50 லட்ச ரூபா அபராதமும் விதிக்கிறேன். ஸோ 50 லட்ச ரூபா பணத்தை உடனே அந்த பாக்கியலட்சுமி மேடத்துக்கு கொடுக்கணும் கோபிநாத், அதோட 5 வருஷம் அவரை ஜெயிலில் அடைங்க, அவருக்கு ஜாமீனே கிடையாதுன்னு சொல்லி இங்கே ஜட்ஜு தீர்ப்பளிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே பாக்கியலட்சுமிக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை பார்த்த செலியன் இனியா எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சொல்லப்போனால் ஈஸ்வரியே கோபிநாத்தை ஜெயிலுக்கு அமிச்சாலே பாக்கியான்னு செம்ம கடுப்பாகிறாங்க. ஆனால் பாக்கியா மட்டும் இங்கே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா
50 லட்ச ரூபா பணம் வரப்போகுது. ஏற்கனவே இந்த பிரச்சனைகளால் வாங்கின ஒரு 15 லட்ச ரூபா கடனை அடைச்சிடலாம். மீதி இருக்க காசை வச்சு நம்ம ரெஸ்டாரண்ட்டை இன்னும் பெருசாக டெவலப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பாக்கியா முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே கோபியை போலீஸ் அழைச்சிட்டு போகும்போது பாக்கியாவை பார்த்து கோபி சொல்கிறாரு, என்ன பாக்கியா, என்னை உள்ளே அடைச்சன்னு பார்க்குறியா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது பாக்கியா, இது எல்லாமே ஜஸ்ட்டு கனவு மாதிரி தான். உள்ளே போகிறேன்னா நாளைக்கே வெளில வருவேன். அந்த அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. நாளைக்கே வெளியில் வந்தேன்னா எதுக்கு வரும்னு நினைக்கிற? சும்மா வரும்னு நினைக்கிறியா? இல்லை பாக்கியா, வெளில வந்தேன்னா எப்படி நீ என்னையும் எங்கள் அப்பா அம்மாலாம் பிரித்து என்னை அசிங்கப்படுத்தினியோ அதே மாதிரி உன் பிள்ளைங்களை உங்ககிட்டருந்து பிரித்து உன்னை தனி மரமாக்கி உன்னை என் காலில் விழுந்து கெஞ்ச வைக்காமல் விட மாட்டேன் பாக்கியா, எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் பாக்கியா உடனே, கோபிநாத் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஜெயிலுக்குள்ளேருந்து வெளில வரதுன்னு யோசிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பழி வாங்குறது எப்படின்னு யோசிக்கலாம். என்னை பழி வாங்கணும்னு நினச்சதுக்கே தான் நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். இன்னமும் நீங்கள் என்னை பழி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா காலத்துக்கும் நீங்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. பாக்கியாவை எதிர்த்தா என்றைக்குமே பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப ஸ்டைலாக நடந்து போகிறாங்க. அதை பார்த்த கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி பாக்கியா முன்னாடி அசிங்கப்பட்டு பாக்கியாவால் நாம் ஜெயிலுக்கு போகிறோமே, இதை விட நமக்கு வேறு என்ன தேவை? இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அசிங்கம், மிகப்பெரிய தோல்வி. இவ்வளோ பணம் இருந்தும், இவ்வளோ மூளை இருந்தும், இவ்வளோ படைபலம் இருந்தும் நம்மளால் போய் இந்த பாக்கியா கிட்ட ஒன்றும் பண்ண முடியாமல் பாக்கியாவால் நம்ம ஜெயிலுக்கு போகிறோமே, இதை விட நமக்கு என்ன அசிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூனி குறுகி கோபிநாத் வேறு வழியே இல்லாமல் ஜெயிலுக்குள்ளேயும் அடப்படுறாரு.